வேலூர் தனியார் மருத்துவமனையொன்றில் மூளையின் இரத்த ஓட்டத்தை நிறுத்தி இருதயத்தின் இயக்கத்தை மாற்றி அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியை சேர்ந்த முரளி என்பவருக்கு திடீரென இரத்த அழுத்தம் காரணமாக மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சேர்க்கப்பட்டார். பால் ஹென்றி, பூபேஷ், சிவக்குமார், விநாயக் சுக்லா உள்ளிட்ட மருத்துவர்கள் இவருக்கு மூளையில் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டனர். அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பொழுது இருதயத்தையும் எக்கோ மூலம் அரை மணி நேரம் செயற்கையாக செயல்பட வைத்து மூளைக்கு இரத்த ஓட்டம் செல்லாமல் தடுத்து நிறுத்தி மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்ட இரத்த குழாயை அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்தனர். 8 மணி நேர அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த அறுவை சிகிச்சையின் போது மூளையின் சூட்டை தடுக்க உடலின் தட்பவெப்ப நிலையானது மாற்றி அமைக்கப்பட்டது. அறுவை சிகிச்சை முடிந்து நலமுடன் மீண்ட முரளி மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். நாட்டில் முதல் முறையாக மூளை இரத்த கசிவுக்கு இருதயத்தை நிறுத்தி அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். முரளி அவர்கள் சுமார் 55 வயது மதிக்கத்தக்கவர். அவர் எங்கள் ஹாஸ்பிட்டலில் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு இங்கே அனுமதிக்கப்பட்டார். அந்த இரத்த கசிவை நிறுத்துவதற்கான சிகிச்சை முற்படும் போது மூளைக்கு ரத்தம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவருடைய இருதயத்தை ஒரு 20 நிமிடம் நிறுத்தி வைத்து மூளையினுடைய அந்த இரத்த கசிவை சரி செய்து பின்னர் அந்த இதயத்தை மீண்டும் துடிக்க வைத்தார்கள். இந்த சர்ஜரி நடக்கும்போது அவருடைய பாடி டெம்பரேச்சர் 34 18 எடுத்துகிட்டு திருப்பி சர்ஜரி முடிஞ்ச உடனே அதை ரீவார்ம் பண்ணி திருப்பி 34 எடுத்து இதை பண்ணியிருக்காங்க. இதில் எங்கள் டாக்டர்ஸ், நியூரோ சர்ஜரி டாக்டர்ஸ், அனஸ்தீசியா டாக்டர்ஸ், கார்டியோவாஸ்குலர் சர்ஜன்ஸு எல்லாரும் ஒரு 10-12 டாக்டர் இதில் ஒரு 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு இதை ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக என் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துள்ளேன்.